இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மழை தொடங்கி அது கிட்டத்தட்ட 10-20 நாட்கள் ஆகும் மழை பெய்யுது. நம்முடைய நேரமாக தொடங்கின அன்றைக்கே மழை. ஒரு ஊரில் ஒரு மிஷின் வேண்டாம், 2 மிஷின் போடுறது. ஒரு மிஷினுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம், 2 மிஷின் போட்டால் 2000 மூட்டை பிடிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு துரிதமாக படுகிறது. ஆக நீங்களே சொல்கிறீங்க, திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துடுச்சு. மழையும் இப்போ அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ இது போல ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் தான் வரும். அது மழை இயற்கை வந்து இன்னும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே அங்கங்கே முளைத்து நாற்று இப்போ இப்போ லேசாக திடீரென்று பெய்த மழை இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள். லேசாக முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு யாராவது சொல்கிறாங்களே. இப்போ 4 பக்கம் போகிறாங்களே. இப்போ இவரே போகிறாரு, எடப்பாடி இப்போ வந்தாரா, எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். கட்டுக்கடங்கின பிறகு பத்திரிகையாளர் யாரும் உள்ளே அவங்க போகும்போது ஒரு நாடகம் எப்படின்னா, பத்திரிகையாளர்களை அங்கே யாராக இருந்தாலுமே சென்சார், அதாவது டெஸ்ட்டு பண்ணி என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, கொரோனா டெஸ்ட் தானே. உங்களை சந்திக்கணும்னா கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் உள்ளே 4-5 பேர் தான் உள்ளே விடுவாங்க. ஆக இப்போ அது இல்லை. இப்போ டாக்டர் சின்னையா பேசுகிறாரு, அவரே வந்தாரா, எங்கே இருந்தாங்க, எந்த கட்சிக்கு இறங்க இருந்தாங்க, எந்த நடிகர் வந்தாங்க? திமுக தொண்டன் தான் ரோட்டில் இருந்தான். திமுக தொண்டன் தான் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் கொடுத்ததும் அது இதுதான். இந்த அதிகாரிகள் தான் இருந்தாங்க. அதிகாரிகள் மருத்துவர்களும் பணியாற்றினார்கள். ஆனால் யார் மற்ற கட்சி எந்த கட்சி தலைவர்களும் இப்போ அறிக்கை விடுறாங்க, யாருமே வரல. நெல் கொள்முதல் நிலையம் முறையாக அமைக்கல, அதனால நெல்மணிகள்லாம் வீணாகி குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் எதிர்கட்சி தலைவர் குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யை உண்மை மாரி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது நானும் வந்து களத்தில் நானும் வந்து ஆண்டுதோறும் விவசாயம் பண்ணுறோம், நெல் போடுறோம், கஷ்டப்படுறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இப்போ வந்து 4.5 ஆண்டு காலத்தில் இப்போ நெல் கொள்முதல் செய்வதில் முதலமைச்சர் அவர்கள் உடன் நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் இப்போ நாங்களாம் வந்து நெல்லை குறித்த நேரத்தில் குறித்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் 2000 மூட்டை ஏன் வாங்கக்கூடாது, ஒரு டிபிசி 2000 மூட்டை வாங்கக்கூடாது, ஏன் வாங்குறார் என்று ஒரு குற்றத்தை வைக்கிறார். அது அடிப்படையில் அவர் ஆட்சி காலத்தில், அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு டிபிசிக்கு ஒரு நாளைக்கு 600 மூட்டை, அதிகபட்சம் 700 மூட்டை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள். ஆக இப்போ அந்த காலத்தில் வந்து இப்போது அதே போல் செய்தவர்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் முதலமைச்சர் அவர்கள் 1000 மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிசியில் ஒரு மிஷின் 1000 மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ 1000 மூட்டை பிடித்து கொண்டிருக்கின்றோம். இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே அங்கங்கே முளைத்து நாற்று இப்போ லேசாக திடீரென்று பெய்த மழை இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள். லேசாக இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதே போல் இப்போது பாதுகாப்பான இடத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கங்கே அன்றாண்டு நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பகுதிகளுக்கு அதை ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது. அதே போல் இந்த கடந்த ஆண்டு இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு
அந்த சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அது மூலமாக அங்கே இங்கே ஷெட் அமைக்கப்பட்டு இன்னெல்லாம் திறந்த வெளியில் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் வடலூர் வள்ளலார் சபையில் வந்து மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும். இப்போ அது போன்ற காட்சிகள்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு அதை பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சர்க்கரை ஆலை கிடங்குகள் அதே போல் அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள குடோன்களில் வைக்கப்பட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது. இப்போது கடந்த காலத்தில் இப்போ நெல் உற்பத்தியை பொறுத்தவரையில் அதிகளவு இப்போ நெல் உற்பத்தி செய்வது இப்போ அதிகமாக இப்போது இந்த ஆட்சியில் இப்போ வேளாண் துறை இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேல் நெல் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நெல் சிறுதானியங்களை பொறுத்தவரையில் 1,85 லட்சம் ஹெக்டேர் குறைவாக அந்த ஆட்சி அப்போ குறைவாக அது இருந்தது. இப்போ வந்து அதிகரித்து இப்போ பட்ஜெட்டுடைய தாக்கம் இப்போ கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போ என்ன சொல்லலாம் பயிர் சதவீதம் அந்த இப்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். நெல் உற்பத்தி அதிகமாக கடந்த 5 மடங்கு அளவுக்கு உற்பத்தி செய்தனுடைய விளைவுதான் இப்போ அதிகமாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது கடந்த ஆண்டே ஒரு திட்டமிடுவார்கள். இந்த ஆண்டுக்கு இவ்வளவு, இந்த ஆண்டு உற்பத்தி ஆகும், இந்த ஆண்டு நெல் உற்பத்தி ஆகும் என்று கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டிபிசி கொள்முதல் நிலையங்கள் அதே போல் கொள்முதல் செய்கின்ற மூட்டை தூக்குகின்ற ஆட்கள் முதற்கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆக இப்போ அதிகமான உற்பத்தி செய்வது இன்னும் சொல்லப்போனால் முன்னெல்லாம் வந்து இப்போ மேட்டூர் அணை திறந்த பிறகு தண்ணீர் திறந்த பிறகு கடந்த காலத்தில் மேட்டூர் அணை திறப்பது என்பது காலம் கடந்து செய்யப்படும். இப்போ மேட்டூர் அணை இப்போ ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுகிற காலத்தால் அதே போல் கூடுதலாக மின்சார வசதி இலவச மின்சாரம் கூடுதலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1,80,000 மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பலனாக இங்கே மின் மோட்டார் மூலமாக விவசாயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்பட்ட காரணத்தால் அந்த அடிப்படையில் இப்போ நெல்லுடைய கொள்முதல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது அந்த அளவுக்கு உடைய கட்டுமான பணிகள் அந்த அளவு கட்டுமானம்னா இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டு ஒரு டிபிசியில் கிட்டத்தட்ட 1800 டிபிசிகள் இப்போ திறக்கப்பட்டிருக்கின்றது. திறந்து வைத்து அதன் மூலமாக இப்போது விவசாயியுடைய நெல்லை உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக எடுத்தாச்சு. அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நெல் கூடுதலாக எடுத்தாச்சு. ஆக இப்போது திருவாரூர் மாவட்டத்தை மட்டும் கொஞ்சம் இருப்பு இருக்கிறது. அதுவும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. சொல்லுங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து குறுவை சாகுபடி வந்து 13 மடங்கு அதிகமாக விளைஞ்சிருக்கு. ஆமாம், அது வந்து ஒரு விவசாயிகளுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்தாலும் 13 மடங்கு அதிகமாக விளைஞ்ச இந்த குறுவை சாகுபடி வந்து பெரும்பாலும் மழைகளில் மாட்டக்கூடிய அபாயம் எப்பவுமே இருக்கு. குறுவைனாலே மழைக்கான பாதிப்பு தான் சார். அந்த 13 மடங்குக்கு அதிகமாக விளைஞ்சதுக்கான அந்த குடோன் ஏற்பாடுகள் இல்லைன்றதுதான் இப்ப குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா 700 மூட்டை 500 மூட்டை வழக்கமா இருக்குது. இப்போ கூடுதலாக குடோன் இப்போ இந்த கரும்பு துறையில் இருக்கின்ற கரும்பு ஆலையில் இருக்கின்ற குடோன்கள் இப்போது அதுவும் பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதுக்கு அந்த நெல்லை எங்கள் சர்க்கரை ஆலையுடைய குடோனில் இப்போது நெல்லை அடுக்கி வைக்கப்படுகிறது. அதே போல் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக இருக்கின்ற குடோன்களையும் இப்போது நெல் மூட்டைகளை அங்கே பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 140 ஆரம்பங்களில் இப்போ நெல் மூட்டைகளை அடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இது எக்ஸ்ட்ரா கூடுதலாக விளைந்த நெல்லை இப்போ கூடுதலாக இது போல். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாரி இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் இருக்கிறது காரணமே லாரி அதிகமான தேவைக்கு அதிகமான லாரிகள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க. இப்போ அதிகமாக நெல் விளைஞ்சிச்சு அதிகமான இப்போ இடம் இல்லை அது ஷிஃப்டாக இருக்குது. அது ஷிஃப்ட் அதே போல் இப்போ இன்னும் சொல்லப்போனால்
வடகிழக்கு மழை தொடங்கி அது கிட்டத்தட்ட 10-20 நாட்கள் ஆகும் மழை பெய்யுது. நம்முடைய நேரமாக தொடங்கின அன்றைக்கே மழை பணியாளர்கள் வந்து டிபிஸ்ல குடிக்கிறதுக்கான பணியாளர்கள் தான் கொண்டு போய் அங்க இறக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் இப்போ கிராமத்தில் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். தேவையான இப்போ டிபிசி திறக்கப்படுகிறது. தேவையான அதுக்குரிய அந்த மிஷின்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரில் 2 தேவை. ஒரு மிஷின் வேண்டாம் 2 மிஷின் போடுறது. ஒரு மிஷினுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம். 2 மிஷின் போட்டால் 2000 மூட்டை பிடிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு துரிதமாக படுகிறது. ஆக நீங்களே சொல்கிறீங்க திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துடுச்சு. மழையும் இப்போ அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ இது போல ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் தான் வரும். அது மழை இயற்கை வந்து இன்னும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஈரப்பதம் நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு. ஆக ஈரப்பதத்தில் நடைபெறும் போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும். அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக கொள்முதல் நிலை 18% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போ அவங்க ஆய்வுக்குழுனா இப்போ கேட்டதுக்கு பிறகு அவங்க ஆய்வுக்குழு இப்போ இன்னும் இந்த மழை ஒரு மழை தான் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிருக்கு. இன்னும் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பருவமழை அதிகமான வரவே உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு கடந்த வாரம் முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் அழைத்து அந்த துறையை சிவில் சப்ளை கார்பரேஷன் அதையும் அழைத்து வேளாண் துறை அதிகாரிகளையும் காணொலி மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால இந்த அளவுக்கு திடீர் தாக்குதல்னு சொல்லலாம். அதை எடுக்கப்பட்டது. தாமதத்துக்கு துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான மத்திய அரசு கொடுக்காதனாலதான் இந்த அரிசியை வந்து கொண்டு போய் குடோன்ல வைக்கிறதுக்கான தாமதம் வருது அப்படின்றதையும் மத்திய அரசு அரிசி வேற நெல் வேற இவங்க நெல் இல்ல அதாவது சார் மில்லுக்கு கொண்டு போறதுக்கான டிலேவுக்கான காரணமா துறை அமைச்சர் சொன்னாங்க சார். அன்னைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாஜக அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பாதுகாப்புக்கான விஷயங்கள் வந்து நெல் அரைக்க நெல்லை வந்து ஒரு இடத்துல அறுவடை செய்த நெல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு சென்டருக்கு ஆட்சி எடுத்து போய் அந்த சென்டர்லேருந்து அவங்க வந்து எந்தெந்த தமிழ்நாட்டில் உள்ள அரவை இது போல் என்ன மில் இது போல் அரவை மில்லிடம் அதுக்கு என்னது அல்லிகை ஏஜென்ட்டிடம் இப்போ நெல்லை கொடுத்து அவங்க அரிசியாக மாற்றி கொடுக்கும்போது இது அடுத்த ப்ராசஸ். இப்போ சாகுபடி கருப்பு 16,000 ஹெக்டர் இப்போது நீரில் மூழ்கியிருக்கிறது. இப்போ மழை விட்டால் தண்ணீர் வடிந்தால் அதோடைய நஷ்டம் 33% மேல் பாதிப்பு இருந்தால் அதுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்படும். சார், மன்னார்குடி மாதிரி ஊர்களில் நெல் கொள்முதல் வந்து கொஞ்சம் காலதாமதப்படுத்துறதா சொல்லுவாங்க இல்லைங்க. இப்போ வந்து கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 9,000 அந்த அளவுக்கு தான் இப்போ பர்ச்சேசிங் சென்டர் இப்போது கூடுதலாக 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்யணும். என்ன சிக்கல் இருக்கு சார்? 2000 மீட்டர் அதுக்கு ஆளும் வேணும். இப்போ சொன்னார் இடையாளர் வேணும். அதுக்கு வந்து வக்கீல் இடமும் வேணும். திட்டம் அன்றாடம் இப்போ மூட்டை வரணும். 1 மூட்டை கிராமப்பகுதியில் தெரியணும். சொல்வது எளிது. ஆக மூட்டையை வந்து அதை அதிகரித்து அதை இடத்தை ஷிஃப்ட் பண்ணணும். இடத்த கொண்டு வைக்கணும். இது போன்ற வைக்கிறது. இது வந்து வைக்கக்கூடிய இடத்துல இப்போ 2000 மூட்டை என்பது அவர்கள் பேரில் இப்போ 600 மூட்டை பிடித்தார்கள். விளைச்சல் குறைவாக இருந்தாலும் அப்போ இதே நெருக்கடி உண்டு. விளைச்சல் குறைவாக இருந்தாலும் நெருக்கடிகள் மழை வரும்போது நெருக்கடி வந்து அதிகமாக ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை 70 மூட்டை ஆவரேஜ் என்று கணக்கிட்டு அது இப்போது கொடுக்கப்படுகிறது.
நம்முடைய ஆட்சியில வேளாண் துறைக்குன்னு அதிகமா பட்ஜெட் ஒதுக்கப்படுது. ஏன் தனி பட்ஜெட்டே போடுறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் போதுமானதா இல்லைன்னு விவசாயிகள் பேட்டி கொடுக்குறாங்க. டெல்டா மாவட்டத்துல எல்லா மாவட்டத்திலுமே இந்த பிரச்சனை இருக்கு. போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்ல. இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களும் பாதுகாப்பானதா இல்ல. அதனால பாதுகாப்பான இல்லைங்க. இப்ப நெல்லை பொறுத்தவரையில் நெல்லுடைய வாங்குவதை பொறுத்தவரை நெல்லை தூத்தணும், ஈரப்பதத்தை பார்க்கணும், நெல்லை தூத்தணும். உடனே எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து தூத்த முடியாது. அவங்க நெல்லை தூத்தி கொண்டாடணும், கூட்டி வந்து கொடுங்க. ஒருத்தவங்க இப்போ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டோக்கன் மேலே கொடுப்பாங்க, உடனே திடீர்னு போட முடியாது. ஆக அந்த அடிப்படை பெறும்போது அதோடைய கணக்குகள், அதோடைய இடர்பாடுகள், அது கிராமத்தில் இது போன்ற இடர்பாடுகள் ஏற்படும். ஆக அனைத்தையும் இன்னும் சொல்ல போனால் இப்போது என்னென்னா விலை அதிகமாக இப்போ அதிகமாக இப்போ என்ன பண்ணால் நெல்லினுடைய விலை அதிகரிக்கப்பட்ட காரணத்தால் இப்போது முன்னெல்லாம் பாதி அளவுக்கு தனியார் நெல் வியாபாரிகள் வாங்குவாங்க. இப்போ தனியார் நெல் யாரும் வாங்கவில்லை. ஏன்னா அரசாங்கத்துடைய நெல் மூட்டை விலை அதிகமாக இருக்கிறது. அதாவது எல்லோரும் அந்த விலை தனியார் வியாபாரிகள் வாங்காத காரணத்தால் இப்போது அரசாங்கமே நேரடியாக அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முன்னெல்லாம் வந்து தனியார் வந்து வாங்குவாங்க. இப்போ 100 மூட்டை இப்போ 1000 மூட்டை வந்துன்னா அதில் 1000 மூட்டையில் 3/4 மூட்டை தனியார் வாங்கிடுவாங்க. அவங்க வந்து எந்த ஈரப்பதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, குப்பையும் பார்க்க மாட்டாங்க, நெல்லையும் பார்க்க மாட்டாங்க. நெல்லை வந்து இடம் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ தனியார் கொள்முதல் இல்லை. காரணம் விலைகள் அதிகமாக, நெல் விலை அதிகமாக அரசாங்கம் கொடுக்கின்ற காரணத்தால் இப்போ தனியாரிடம் மக்கள் செல்லவில்லை, விவசாயிகள் செல்லவில்லை. அதனால் வந்து தனியார் கொள்முதல் செய்யவில்லை. அதே போல இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பிற்கான அனுமதி ஆகஸ்ட் 18 பொய் சொல்கிறார்கள் அமைச்சர்கள்னு இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா திடீர்னு இபிஎஸ் அவர்கள் அங்க டைரக்டா ஏன் சார் இபிஎஸ் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, டிவி இப்போ சொல்கிறீங்க, சொல்கிறதுக்கு போடுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் இப்போ அவங்க 19 அவங்களுக்கு சொல்லுவாங்க 2000 மூட்டை ஏன் நீங்கள் பிடிக்கல கேட்கணும், திருப்பி கேட்டுக்கணும். பத்திரிக்கையாளர் ஏன் உங்கள் ஆட்சியில் ஏன் நீங்கள் இப்போ நெல் பொடி இந்த அளவுக்கு ஒரு சென்டரில் வந்து 2000 மூட்டை உங்களுக்கே தெரியாது. 2000 மூட்டை பிடிக்கிறாங்க, 3000 மூட்டை பிடிக்கிறாங்கன்னு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. நாங்கள் விவசாயி, நாங்கள் இப்போ 60 மூட்டை இப்போ நெல் பிடிச்சிட்டாலும் அதுக்கு மேலே அந்த சென்டர் க்ளோஸ் ஆகிடும். இன்னைக்கு 600 மூட்டை இருக்கும்போது இப்போ சிறு விவசாயிகள் அதை இப்போ போடும்போது இப்போ எங்களுக்கு பெரிய விவசாயம்லாம் கிடைக்காது. எங்களுக்கு வெயிட்டிங் அப்புறம் அது இப்போ 4 கணக்கு ஆகும் 600 மூட்டை பிடிக்கிறதுனால. இப்போ 1000 மூட்டை இங்கே அதே போல் ஒரே ஊரில் 2 மிஷின் கொடுத்துருவாங்க. இப்போ அதே போல் இப்போ முதலமைச்சர் உணவு அமைச்சர் அவர்கள் இது போல் அதிகமாக கூடுதலாக மிஷின் தேவைப்படும் போது ஒரே சென்டரில் இன்னொரு சென்டர் கொடுத்து இப்போ 2000 மூட்டை பிடிக்கலாம் என்று இப்போ செஞ்சுப்போம். செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா சார்? செறிவூட்ட அரிசி அது வந்து துறை அமைச்சிருக்கு. அது செறிவூட்ட அரிசியை பொறுத்தவரை அவர் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம். ஏன்னா அந்த அரிசி வந்து எல்லா அந்த சத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று அந்த குறிக்கோளாக வைத்து அயன் சத்து எல்லோருக்கும் சம விகிதத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக ஒன்றிய அரசு உடைய அவர்கள் அழுத்தம். எல்லா நெல்லுக்குமே வருடம் முழுவதுமா பாதுகாப்பா ஏற்படுத்துறதுக்கான குடோன்களை ஏற்படுத்த முடியுமா? சார் முடிச்சிட்டு இருக்கோம். கட்டுமான பணிகள் இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு அறிவித்தது. கட்டுமான பணிகள் முடிவுட்டு இப்போ அதையும் படக்கூடியது. அதே போல் இப்போ அறிவிக்கப்பட்டது. இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது கடந்த 3-4 ஆண்டு கடந்த ஆட்சியில் செய்யாத காரணத்தால், கடந்த ஆட்சியில் நீங்களே பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தா ஓப்பனாக மூட்டை அடுக்கப்பட்டு லட்சக்கணக்கான மூட்டைகள் அடுக்கப்பட்டு அங்கே அந்த தார்ப்பாக கூட இல்லாமல் அங்கே நெல் முளைத்தது. இப்போ அது போன்ற அதை ஓப்பனாக அடுக்கி வைக்கின்ற திட்டங்கள் இப்போது இல்லை. எல்லாத்தையும் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் என்று இப்போ கடந்த ஆட்சியை விட இப்போ 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆக இன்னும் அதிகமாக அதிகரித்து இப்போ வழங்குவதற்கு இப்போ கடந்த ஆண்டு இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ இந்த ஆண்டு இப்போ கடந்த பட்ஜெட்டில் விட இப்போ உணவு அமைச்சர் அறிவித்து இப்போ அந்த கட்டுமான பணிகள் இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ கட்டுமான பணிகள் ஆக முடியும். ஆக இதெல்லாம் பூர்த்தி அடைம்போது முழுமையாக இது பணிகள் முடித்து பாதுகாப்பாக நெல் மூட்டைகள் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவரையில் இது பணிகள் முடிக்கின்ற வரையில் இப்போ இது போன்ற வேளாண் துறை சார்பாக சர்க்கரை இந்த கூட்டு சர்க்கரையினுடைய சர்க்கரை குடோன்கள் காலியாக உள்ள குடோன்களில் இது அடுக்கி வைக்கப்படுகிறது. மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருக்கின்ற காலியாக உள்ள ஆரம்களில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் தவிர எங்கேயுமே வந்து நெல் தேக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே தஞ்சை மாவட்டத்திலலாம் நெல் முளைச்சிருக்குது. ஒரு அம்மா வந்து சார் அது விளைஞ்சிருக்க நெல்லை காட்டுறாங்க. இல்லை முளைச்சிருக்கு சார் அங்கே சார் விளைஞ்சிருக்கு சார். எனக்கு வந்து நெல்லும் பிடிக்க நெல் போடுறத விட சரி புரியுதா. ஆக விளைச்சலை இப்போ சாய்ஞ்சிருக்கு விளைச்சலை காட்டுறாங்க. ஆக சாய்ஞ்சிருக்கிற நெல் முளைச்சிருக்கிறதுன்றது அதுக்கு இப்போ ஆய்வு செய்யணும். அது நான் பார்க்குறேன் தெரியாது. சார் எந்த இடத்துல அதே பல சார் சொல்லுவதே பல இடங்களை சொன்னால் நீங்கள் பலதாக இருக்கலாம். எந்த இடத்துல சொல்லுங்க, எந்த இடம் பார்த்துருக்காங்க. இப்போ இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இப்போ நேரடியாக இப்போ அந்தந்த மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட அமைச்சர்களை இப்போ சென்று பார்த்து இன்றைய விட இப்போ கூட இப்போ இங்கே சக்கரபாணி உணவு அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் மெய்யநாதன் அவர்களும் இப்பொழுது மயிலாடுதுறையிலே ஆய்வு செய்து கொண்டு அதை இப்போ அந்த மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தஞ்சாவூரில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் செழியன் அவர்களும் இப்போ உணவு அமைச்சர் அவர்களும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திருவாரூரில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாகப்பட்டினத்திற்கு இப்போ சக்கரபாணி மீண்டும் செல்கிறார்கள். கடந்த வாரம் இதே சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் 5-6 நாட்களுக்கு முன்பாக திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் சென்று துரிதப்படுத்தி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த மழை உடனே வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த மழை வர ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே களத்திலே அமைச்சர்கள் அங்கே அதிகாரிகளும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் வேளாண் துறை நம்முடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைத்து காவேரி டெல்டா பகுதியில் எந்தெந்த பகுதிகள் நீர் தேங்கி இருக்கிறது இந்த ஆய்வு செய்கின்ற கூட்டம் இன்றைய தினம் இப்போ நடத்த இருக்கின்றோம். இப்போ வந்து நீ குற்றம் சுட்டுன்னு சும்மா பேசுற. நான் சொல்றது கேளு. நாங்கள் வந்து இப்போ வந்து இவ்வளோ செஞ்சாலும் ஏன் செஞ்சேங்கிறீங்க, செய்யாட்டி போனால் ஏன் செய்யலைங்கிறீங்க. ஆக செஞ்ச விவசாயிகள் நம்பிக்கை அடிப்படையில் நெல் அதிகமான விளைச்சல், அதிகமான விலையும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அதிக போல் இலவச மின்சாரம் அது கொடுத்த காரணத்தாலும் அதிகமாக பயிர் செய்கின்ற அது குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் விட்ட காரணத்தாலும் அதுக்கு அதே போல் இந்த குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை இலவசமாக அறிவித்து கிட்டத்தட்ட 214 கோடி அளவிற்கு டெல்டா நான் டெல்டா பகுதிகளில் குறுவை தொகுப்பு செய்வதற்கும் இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்த காரணத்தாலும் நம்பிக்கை ஏற்பட்டு இன்றைய தினம் விவசாயத்திலே ஒரு புரட்சியாக நெல்லை இதுவரையில் கிட்டத்தட்ட 49 ஆண்டு காலமாக விளையாத விளைச்சல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விவசாயம் இப்போ வந்து சீசன் செய்வாங்க. இப்போ முப்போகமும் நடைபெறுகின்ற இது ஒரு இன்னொரு ப்ராப்ளம் தான். 3 போகமும் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நெல்லை காவேரி டெல்டா பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். இதே காஞ்சிபுரம் இருந்தாலும், செங்கல்பட்டாக இருந்தாலும், ராமநாதபுரம் இருந்தாலும், திருவண்ணாமலையாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளிலும் இப்போது விவசாயம் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 3 போகம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு நிலை அதான்.
நன்றி. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. இந்த அளவுக்கு விவசாயத்தை பற்றி இந்த அளவுக்கு பேசுகின்றார்கள். 120 நாட்கள், 100 நாட்கள், 90 நாட்கள் என்று நாட்களையும் சேர்ந்து குறித்து பேசுகின்ற ஆர்வம். அதான் இது வந்து அதான் இதால் தான் விவசாயத்துக்கு நம்பிக்கை உங்களுக்கு நினைக்கிறது. இந்த ஆர்வம் எங்களுக்கு பலமாக இருக்கிறது. இந்த ஆர்வம் எங்களுக்கு இந்த பட்ஜெட் வளருவதற்கு, வேளாண் துறை பட்ஜெட் வளருவதற்கு வகை செய்யும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். பாதுகாப்பாக நினைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உடன் நடவடிக்கை, போர்க்கால நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மனசாட்சி பாருங்கப்பா, இது வந்து எந்த முதலமைச்சர் இது போன்ற பணியை செய்கின்றார்கள்? மழையானாலும் சரி, கொடையானாலும் சரி, வறட்சியாக இருந்தாலும் சரி, களத்திலே நிற்பது, கொரோனாவாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் இப்போ சொல்கிறேன், கொரோனா காலத்தில் எல்லோரும் நீங்களும் சரி, நீங்களும் பத்திரிக்கையாளர் யாரும் வெளியே செல்லாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் களத்தில் நின்றார்கள். எந்த கட்சி தலைவர்களும் களத்தில் நிற்கவில்லை கொரோனா காலத்தில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உறுப்பினர்கள் தான் களத்தில் நின்று பல உயிர்கள் இழந்தாலும், அதுக்கு உதாரணம் அன்பழகன் உங்கள் ஊர் டி நகர் அன்பழகன் கொரோனாவில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யும்போது உயிரிழந்தார். ஆக அத்தகைய இயக்கம் அத்தகைய இயக்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளையும் கைவிட மாட்டார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொரோனா காலத்தில் எந்த கட்சி தலைவர்கள் யார் வந்தார்கள், மனசாட்சி உள்ளவங்க சிந்திக்கணும். எந்த கட்சி யார் தலைவர்கள் எந்த களத்தில் நின்றார்கள்? இப்போ யாராரோ சொல்கிறாங்களே, இப்போ நாலா பக்கம் போகிறாங்களே, இப்போ போகிறார், இப்போ இவரே போகிறாரு, எடப்பாடி இப்போ வந்தாரா? எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். கட்டுக்கடங்கின பிறகு பத்திரிகையாளர் யாரும் உள்ளே அவர் போகும்போது ஒரு நாடகம் எப்படின்னா, பத்திரிகையாளர்களை அங்கே யாராக இருந்தாலும் சென்சார், அதாவது டெஸ்ட்டு பண்ணி என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? கொரோனா டெஸ்ட் தானே. உங்களை சந்திக்கணும்னா கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் உள்ளே 4-5 பேர் தான் உள்ளே விடுவாங்க. ஆக இப்போ அது இல்லை. இப்போ டாக்டர் சின்னையா பேசுகிறாரு, அவரே வந்தாரா? எங்கே இருந்தாங்க? எந்த கட்சிக்கு இறங்கிருந்தாங்க? எந்த நடிகர் வந்தாங்க? திமுக தொண்டன் தான் ரோட்டில் இருந்தான். திமுக தொண்டன் தான் எல்லாரையும் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் கொடுத்ததும் அது இதுதான். இந்த அதிகாரிகள் தான் இருந்தாங்க. அதிகாரிகள் மருத்துவர்களும் பணியாற்றினார்கள். ஆனால் யார் மற்ற கட்சி எந்த கட்சி தலைவர்களும் இப்போ அறிக்கை விடுறாங்க யாருமே வரல. மனசாட்சி உள்ள நீங்கள் பார்த்துக்கணும். அதுபோல் தான் இப்போ வந்து களத்தில் நிற்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் உழைத்தார் முதலமைச்சர். இப்போ முதலமைச்சராக இருக்கும்போதும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.